இயக்குனர் இப்போ காலமாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கு. பிரபல சகுனி பட இயக்குனர் சங்கர் தயாள் அவர்கள் 54 வயதில் மாரடைப்பால் மரணமடைஞ்சிருக்காரு. அதிர்ச்சியில் திரையுலகமே மூழ்கி போயிருக்காங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் கார்த்தி நடிப்பில் சகுனி என்ற திரைப்படம் வெளிவந்துச்சு. இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் இந்த படத்தை இயக்குனர் சங்கர் தயாள் இயக்கியிருந்தார். இந்த படத்திற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு நடிகர் யோகி பாபுவை வைத்து குழந்தைகள் முன்னேற்ற கழகம் திரைப்படத்தை இயக்கினார். இந்த படத்தினுடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்ற போது தனக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக இயக்குனர் சங்கர் தயாள் சொல்லியிருக்கிறார். இதனால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து போயிருக்காங்க. அந்த நிலையில் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் அவருக்கு 54 வயதாக இருக்கக்கூடிய நிலையில் திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பலரும் அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் சங்கர் தயாள் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். தொடர்ந்து இப்படி நிறைய பிரபலங்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் வேதனை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, விடிவி கணேஷ் அவர்கள் இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லோரையுமே ஒரு நிகழ்ச்சியில் கலாய்த்திருக்கிறார் அப்படின்றது சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. இப்போ விடிவி கணேஷ் அவர்கள் ஒரு படத்திற்காக பின்னணி குரல் கொடுத்துருக்கிறாரா. முப்பாசா படம் வெளியாக இருக்குது. இதில் இன்னும் நிறைய பேர் சிங்கம்புலி, நாசர், ரோபோ சங்கர், அசோக் செல்வன், அர்ஜுன் தாஸ் அப்படின்னு பலரும் பின்னணி குரல் பேசியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கான விழா ஏற்பாடு நடைபெற்றிருக்கு. அதில் எல்லா பிரபலங்களுமே கலந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே தொகுத்து வழங்கி வந்துட்டு இருந்த தொகுப்பாளினியை புடவையை கொஞ்சம் ஏற்றி கட்டுமா, கால் தவறி கீழே விழுந்துட போகிற, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஏஞ்சலின் அவர்களை சொல்லியிருக்கிறாரு. இவங்க யூடியூப் சேனலில் எல்லாருமே பேட்டி எடுத்ததன் மூலமாக பிரபலமடைந்து அதற்கப்புறம் இவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. பலருக்குமே இது போல் சில நேரங்களில் எப்படி நாங்கள் நடந்துக்கிறது இல்லை, எப்படி நடந்துக்கிறது அப்படின்றதே பலருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே திரைப்பிரபலங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே அதை பின்பற்றணும் அப்படின்ற மாதிரியாகவும், பொதுவாக மேடைகளில் பேசும்போது மேடை நாகரிகமானது கடைபிடிக்கணும் அப்படின்னும் இவர் பேசியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஆனால் சில நேரங்களில் அதை பலருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்றதான் உண்மை. இதற்கு எடுத்துக்காட்டாக விடிவி கணேஷ் அவர்களின் செயலானது இப்போது பலரினுடைய கருத்துக்களையும் பார்த்திங்கன்னா ஈர்த்திருக்கு. எல்லோருமே இதை பதிவிட்ட வண்ணம் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.